வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பற்றி தொடர்ந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு சிம்பிள் ப்ராப்ளம்ஸ், ஒரு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஒரு கால்குலேஷன்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய வீடியோ லெக்சர் 1.3. நான் உங்கள் ராஜ்மோகன் சார், அரசினர் பலவகை தொழில்நுட்ப கல்லூரி வலங்கைமானிலிருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம எந்த ஒரு கால்குலேஷன் போடணுனாலும் அதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் முக்கியமாக நம்ம படிச்சிருக்கணும். அதுபோல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸிலிருந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான முக்கியமான ஃபார்முலாஸில் முதல்ல டென்சிட்டி. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. டென்சிட்டின்னா மாஸ் பை வால்யூம்னு சொல்லுவோம். M/Vன்னு ஃபார்முலாவில் வந்திருக்கும். அதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, வெயிட் பை கிராவிட்டி அப்படின்னும் போடலாம். அடுத்தது ரெண்டாவது ஃபார்முலா ரிலேட்டிவ் டென்சிட்டி. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இந்த ரெண்டு பேரில் எதில் வேணாலும் உங்களுக்கு கால்குலேஷனில் கேட்பாங்க. கணக்கில் வரும்பொழுது ரெண்டுத்துலேயுமே கேட்பாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு கேட்டாலும் சரி, ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு கேட்டாலும் சரி, ஒரே ஆன்சர் தான். அதுக்கு ஃபார்முலா டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் போடணும். அதுக்கு சிம்பிள் எஸ்ஸு. இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் பை வால்யூம். டென்சிட்டிக்கு என்னென்னா மாஸ் பை வால்யூம் போடுவீங்க. அதே ஸ்பெசிஃபிக் வெயிட்டுன்னு கேட்டாங்கன்னா வெயிட் பை வால்யூம்னு போடணும். அதுக்கு கேபிட்டல் W டிவைடட் பை V. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை முக்கியமாக பார்த்துங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது, முக்கியமான ஃபார்முலா. அது ஸ்பெசிஃபிக் வால்யூம் பை மாஸ் அப்படின்னு போடணும். இதுக்கும் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அது பார்த்திங்கன்னா 1 பை டென்சிட்டி. ஏன்னா மாஸ் பை வால்யூம்னு போட்டிங்கன்னா டென்சிட்டின்னு வரும். அதே வால்யூம் பை மாஸ் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்துடும். அதனால தான் 1 பை டென்சிட்டி நீங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை வச்சு ஆன்சர் போடலாம். இல்லை இந்த ஃபார்முலா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா இதை வச்சு நீங்கள் ஆன்சர் போடலாம். இப்போ இந்த 4 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு இப்போது நம்ம ஒரு கால்குலேஷன் போட போகிறோம். அவங்க கால்குலேஷனுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளத்தை முதல்ல படித்து பார்க்கணும். நீங்கள் படித்து பார்க்கும்போது முதல் தடவை படிக்கணும். உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் 2வது தடவையும் படித்து பார்க்கணும். அப்பையும் புரியலன்னா மறுபடியும் 3வது தடவை படிக்கணும். தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது தான் உங்களுக்கு கால்குலேஷனில் என்ன கேட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரிய வரையும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலா எழுதி அந்த கால்குலேஷனை ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனால் முதல்ல இந்த கால்குலேஷனை படிக்க போகிறோம். இப்போ 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த பெட்ரோலோட அளவு 1 லிட்டர் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. அப்போ 1 லிட்டருங்கிறது வால்யூம்னு அர்த்தம். 1 லிட்டர்னால் இதோட மொத்த அளவு 1 லிட்டர். அப்போது அதோட வால்யூம் தான் இந்த 1 லிட்டர். இதில் பார்த்திங்கன்னா வெயிட்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெயிட்ஸ்னால் வெயிட்டுன்னு அர்த்தம். இதை அளக்கும் பொழுது இதோட வெயிட் 7.5 நியூட்டன் வந்திருக்கு. அப்போது வெயிட்டும் கொடுத்துருக்குறாங்க. நம்ம படித்து பார்க்கும்பொழுதே இதில் வால்யூம் கொடுத்துருக்காங்களா வெயிட் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து 2வது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 2 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 3வதாக கால்குலேட் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் வெயிட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேமாரி டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் வால்யூம் அண்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. இப்போ இந்த 3த்துக்குமே நம்ம ஃபார்முலா இப்போ தான் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த 3மே இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிவன் டேட்டாவை எடுத்து எழுதணும். முதல்ல என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோல். 1 லிட்டர் ஆஃப் பெட்ரோலுங்கிறது வால்யூம். அப்போ இந்த 1 லிட்டரை நம்ம அப்படியே கால்குலேஷனில் போட முடியாது. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மீட்டரில் இருக்கணும், மீட்டர் க்யூப்பில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆனால் இது லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி மீட்டர் க்யூப் மாற்றுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் க்யூப் அப்படின்னா 1000 லிட்டர்னு அர்த்தம். இது எப்படி சார் 1 மீட்டர் க்யூப் நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி 1000 லிட்டர் நாங்கள் நம்புறது அப்படின்னா, இதை பாருங்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறது தான் 1 மீட்டர் க்யூப். அப்படி பார்க்கும்போது இப்போது எல்லா சைடுமே 1000. அப்போது 1 மீட்டர் க்யூப், இது பேர் தான் 1 மீட்டர் க்யூப். இந்த பாக்ஸுக்குள்ளார நீங்கள் பெட்ரோலை நிரப்புனீங்கன்னா 1000 லிட்டர் இதில் ஃபில் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதுதான் கால்குலேஷன். 1 மீட்டர் க்யூப் பாக்ஸில் பெட்ரோலில் 1000 லிட்டர் நிரப்பலாம். அதன்படி பார்த்தோம்னா அப்போது 1 லிட்டர் எத்தனை மீட்டர் க்யூப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1000 மீட்டர் க்யூப். அப்போ அதுக்கான ஆன்சர் 1 லிட்டர் = 0.001 மீட்டர் க்யூப் அப்படின்னு போடணும். அப்போது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0.001 மீட்டர் க்யூப். 1 லிட்டர்னா 0.001 மீட்டர் க்யூப்புங்கிறத நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போதுமே 1 லிட்டர்னா இதுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த கணக்கு மட்டும் இல்லை, 1 லிட்டருக்கு வால்யூம் கேட்டாங்கன்னா 0.001 மீட்டர் க்யூப்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது வெயிட் கொடுத்துருக்காங்க.
இது வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் கிடையாது, டோட்டல் வெயிட். புரியுதுங்களா? ஸ்பெசிஃபிக் வெயிட்னா ஸ்மால் டபிள்யூ போடுவாங்க, கேபிட்டல் டபிள்யூ போட்டால் டோட்டல் வெயிட்னு அர்த்தம். 7.5 நியூட்டன் இது. ஓகே, கணக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுங்கிறத எழுத போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வெயிட் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவதாக டென்சிட்டி கண்டுபிடிக்கணும், ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிக்கணும், அடுத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நீங்கள் ஃபார்முலாஸ் எல்லாம் 1க்கு 2 தடவை நீங்கள் எழுதி பார்க்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும், சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது தான் ஈஸியாக நீங்கள் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முதல்ல கேட்டிருக்கிறத ஸ்பெசிஃபிக் வெயிட்டு. ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கு ஃபார்முலா வெயிட் பை வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போது இதில் வெயிட் கொடுத்துருக்காங்க, வால்யூமும் கொடுத்துருக்காங்க. நம்ம கணக்கில் வெயிட் வந்து 7.5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 0.001 மீட்டர் கியூபுங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து 7500 நியூட்டன் பர் மீட்டர் கியூப். மேலே வந்து வெயிட் இருக்கிறதுனால நியூட்டன் வரும், கீழே வால்யூம் இருக்கிறதுனால மீட்டர் கியூப்பில் வந்துருக்கு. இப்போ இதுதான் ஸ்பெசிஃபிக் வெயிட்டுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டென்சிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். டென்சிட்டிக்கு மாஸ் பை வால்யூம் இதுதான் ஃபார்முலா. நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த கணக்கில் மாஸ் கொடுக்கல, ஆனால் வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்காத ஒரு டீட்டெயிலை வச்சு நம்ம கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம், டென்சிட்டிக்கு இன்னொரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், வெயிட் டிவைடட் பை கிராவிட்டின்னு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வெயிட் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த வெயிட்டை வச்சு டிவைடட் பை கிராவிட்டி அது மாதிரி கால்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போது வெயிட் ஈக்குவல் டு 7.5 நியூட்டன், அடுத்து கிராவிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போது இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டென்சிட்டி ஈக்குவல் டு 7.5 டிவைடட் பை 9.81. இதுக்கான ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 764.526 kg per மீட்டர் கியூப். இதுதான் இந்த டென்சிட்டிக்கான ஆன்சர். இப்போ 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஆன்சர் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூமுக்கு உங்களுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒரு ஃபார்முலா வால்யூம் பை மாஸ் அப்படின்னு வரும். இதோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் பர் கேஜி. ஆனால் இங்கே மாஸ் இல்லை நமக்கு, அதனால ரெண்டாவது ஃபார்முலா நம்ம எடுத்துக்க போகிறோம், 1 பை டென்சிட்டி. டென்சிட்டியோட ரெசிப்ரோக்கல் தான் ஸ்பெசிஃபிக் வால்யூம், அதனால் ரெண்டாவது ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ரெண்டாவது ஃபார்முலாவுக்கு டென்சிட்டி வேணும். இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், இதை இங்கே போட்டுட்டோம். அடுத்தது இதை இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேட்டரில் போடும்பொழுது இந்த ஆன்சர் வருது. ஸ்பெசிஃபிக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 0.001308 மீட்டர் கியூப் பர் கேஜி. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா வந்து டென்சிட்டி ஆஃப் லிக்விட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ டென்சிட்டி ஆஃப் லிக்விட் ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 764.526 kg per மீட்டர் கியூப். இது டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது கணக்கில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட், எங்கேயுமே இது மாறாது. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 kg per மீட்டர் கியூப். புரியுதுங்களா? இது என்றைக்குமே மாறாது, அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ஆன்சர் 0.764. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம கணக்கில் கேட்டிருந்த 4 ஆன்சரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இந்த ஆன்சர்ஸு. இப்போ இந்த கணக்கில் உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதோ இருந்தாலும் நீங்கள் பதிவிடலாம். அதுமாரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.